நிறைஞ்சிருச்சு மனசு நிறைஞ்சிருச்சு நம்ம நித்திப்பட்ட வேர்வை எல்லாம் நிறைஞ்சிருச்சு. நித்தோ வேண்டிக்கிட்ட சாமி கண்ணு திறந்துருச்சு. கரகரவா குளிரப்போ களஞ்சியமோ நிமிருதுங்க. பதறியெல்லாம் பறக்கிறப்போ பசிவயிறு நிறையுதுங்க. ஏலேலங்கடி ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ. ஏமானோட்டம் வயலக்கால மாயவர செவலக்கால போல நம்ம வாழ்க்கை ஓடுது. உறங்காம பசியோட வயலோட உழைச்சோனா வருங்காலம் நலமாகுமே. ஏ தங்கமி தங்கம். தங்கமி தங்கம்மா மாரியக்கா உங்களை தான் அண்ணன் தங்கமி தங்கம்ன்றாரு. சும்மா இரு தங்க பொண்ணு. அட தங்க பொண்ணு மாரியக்காலுக்கு வெக்கத்தை பாத்தியா? அண்ணே உங்க பொண்டாட்டி வெக்கப்படுறாங்க. போங்கம்மா. அட அண்ணனும் வெக்கப்படுறாங்க. இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் அந்த பக்கம் மூட்டை எத்தனை கணக்காச்சுன்னு பார்க்க போறேன். ராணியக்கா இப்படி வேலை பார்க்க மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்லக்கா. ஆமாம்மா, இது ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. நல்ல வேளை நம்ம எல்லாம் வந்தோம், இல்லனா மாறி என்ன பண்ணிருப்பாளோ தெரியல. ஆமாக்கா, நல்ல வேளை நீங்க வந்தீங்கக்கா. அடே அப்பா, மடமடன் வேலையெல்லாம் ஆயிடுச்சு போல இருக்கே. என்னே சொல்லுங்க, இனி என்னென்ன வேலை இருக்கு? போதுமா, இவ்வளோ நேரம் ரொம்ப ஒத்தாசையா இருந்தீங்க. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு மூட்டை லாரிக்கே ஏறி இருக்காது. மற்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. மாதிரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புமா, சும்மா அனுப்பிடாத. அட சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டானே, நாங்க வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். தங்க பொண்ணு ராணியக்கால பாத்தியா? நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம், சோறு கூட வேண்டாங்கிறாங்க. இவங்களே காரியத்தெல்லாம் கெடுத்துருவாங்க போல இருக்கு. நல்ல ஒரு மீன் கறி ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் ஆகும். பேசாம இருங்க. ஆமாண்ணே, ராணியக்கா சொல்றதா சரி. நாங்க என்ன அடுத்தவங்க நான் நினைச்சு வந்தோம்? எங்க மாரியக்கா எங்க மாரி என்னெல்லாம் வந்தோம். இது யார் தோட்டம்? எங்க தோட்டம் இல்லையா? ஆமாம்மா, யாரு இல்லைன்னா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். இல்லைன்னா என் மனசே ஆறாது பாருங்க. சரி சரி மாறி, நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போ. நான் வண்டியில ஏத்தி அனுப்பி கையோட காசு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நேரங்காலமா வந்து சேருங்க. பார்த்து பத்திரம். சரிம்மா சரி. மாரி நல்ல வேலை பாத்தியா? 3 பேரும் வந்தாங்க, நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஆமாக்கா, நான் கூட 3 பேர் விளையாட்டுத்தனமா இருப்பாளுகளோன்னு நினைச்சேன். இன்னைக்கு 3 பேரே இல்லைன்னா மூட்டை வண்டியிலே ஏறி இருக்காது ராணியக்கா. நல்ல வேலைக்கா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட நன்றி எல்லாம் வேண்டாம்மா, சும்மா இரு நீ. என்ன ராணியக்கா, 2 பேரும் இங்கேயே நின்னுட்டீங்க, வாங்க அப்படியே போவோம். தங்க பொண்ணு 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க வரலன்னா இன்னைக்கு வேலையே ஓடி இருக்காது. என்ன மாரியக்கா நீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அண்ணன்கிட்ட, எங்க தோட்டம் நினைச்சுதான் நாங்க வந்து வேலை செஞ்சோம். சும்மா இருங்க. சரி சரிம்மா, கை காலெல்லாம் கழுவிட்டு 3 பேருக்கும் சம்பளம் மாதிரி போட்டு தரேன், வாங்கிக்கங்க. ராணியக்கா நீங்களும் வாங்கிக்கணும்க்கா, சொல்லிட்டேன் நானு. சும்மா இரு மாறி, நீ இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. நான் என்ன சம்பளத்துக்கா வந்தேன்? ஏன் கூட பொறப்பாட்ட ஒண்ணு நினைச்சு ஒத்தாசிக்கு தானே வந்தேன். ஆமாக்கா, இருந்தாலும் நீங்க வாங்கிக்கணும்க்கா. காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சீங்க. ஐயோ எனக்கு வேண்டாம்மா, நீ சும்மா இரு. பாரு தங்க பொண்ணு, நீயாவது ராணியக்கா கிட்ட சொல்ல. ஏய் தாய்கல்வி, முதல்ல உங்களுக்கு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒத்தாசைக்கு தான் நாங்க வந்தோம். சம்பளம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாங்க போலாம். ஐயோ இல்ல தங்க பொண்ணு. இங்க நின்னா நீங்க இதை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. ராணியக்கா வாங்க போலாம். ராணியக்கா தங்க பொண்ணு நில்லுங்க. சீலு தங்க பொண்ணு ராணியக்காலையும் பாத்தியா? அப்படியே நேக்கா காசு பணமே வேண்டான்ட்டாளுங்க. ஆமாக்கா, நான் கூட வீட்டுக்கு போகும்போது 10-5 கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் பாரு, காலையில இருந்து மாடாட்ட வேலை செஞ்சிருக்கோம். மாரியக்காலையும் மனசு வந்து காசு பணம் தாரங்கிறா. இவங்க 2 பேரும் வேண்டாங்கிறாங்க. என்னமோ பெரிய இவங்களாட்டம். மாரியக்கா கிட்ட இன்னைக்கு மட்டும் காசு வாங்கியிருந்தா இந்த வாரமே காய்கறி வாங்கி போட்டிருப்பேனா? ஒரு மீன் கறி சிக்கன் பிரியாணி செய்ய ஆயிருக்கும். என்ன செய்யறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஆமாக்கா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதுக்குள்ள இவங்க காரியத்தையே கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி வா போவோம். என்ன ஒத்தரோசா, 2 பேரும் அங்க நின்னு முணுமுணுங்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல தங்க பொண்ணு, இங்கே நேரம் ஆயிட்டா இனி வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்ல. பசி வேற வயித்த கில்லுது, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமா அக்கா, பின்ன நாங்க என்னத்த பேச போறோம்? வள்ளி, வீட்டுக்கு போய் சமைக்கலாம் வேண்டாமா? நானே ஹோட்டல் கூட்டு போய் ஏதாவது வாங்கி தரேன். வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போயிருங்கம்மா. ஹே ஐயா ஜாலி. சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்றீங்கம்மா. குழந்தைங்க தான் போங்க. சரி சரி வாங்க வாங்க, கை காலெல்லாம் கழுவுவோம். அப்படியே ஒரு குளியலையும் போடுவோம். என்ன தாய்க்கிழவி, குளிக்கலையா?
இல்ல தங்க பொண்ணு, ஆற பார்த்தா ஆழமா இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆழம் அவ்வளவு ஒண்ணும் இல்லம்மா மாறி, வா வந்து குளி. ஆமா மரியக்கா, சீக்கிரம் வாங்க, வயித்த பசி கில்லுது, சீக்கிரம் போவோம். இல்லம்மா நீங்க குளிங்க, நான் கை கால் மட்டும் கழுவிக்கிறேன் இங்கே ஓரமா நின்னு. அவ்வளவுதான், இதுக்கு போய் ஏ தங்க பொண்ணு, வேற தங்க பொண்ணு, ஏன் தங்க பொண்ணு இப்படி உசுர போட்டு வாங்குற? விட்டு தொலைடி. பின்ன என்ன இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு, பசிக்குதுங்கிறோம்ல, வாங்க சீக்கிரம் போவோம். ஐயோ வீர தங்க பொண்ணு, விடு. ஏய் அம்மா தூக்கி வீசிட்டாளே. என்ன மாரியக்கா, எப்படி இருந்துச்சு டைவு? சும்மா இருங்கடி, இதுக்கு தான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல. பாருங்க ராணியக்கா. சும்மா இரு தங்க பொண்ணு, ஏதாவது கை கால்ல அடிபட்டுற போது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. ஆயிரம் மீன் பிடிக்க போறேன் ஆத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. அந்த அரை மீன் தான் மாரியக்கா. தங்க பொண்ணு பேசாம இருந்துக்க சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த கிண்டல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட தான். சரி விடுங்க. ஆயிரம் மீன் பிடிச்சு புட்டேன் ஆத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. என்ன பிறவியோம்மா, இவகிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஏக்கா நீங்க கேட்ட எல்லாம் இதுல இருக்கு, வேற ஏதாவது வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் ப்ளீஸ்? ஷியோர், கொண்டு வந்து தாரேங்க்கா. ஏ ஷில்பா, அப்படி நல்ல ஒரு ஐட்டம் இருக்கா என்ன? அது என்னது? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே. ஏய் ஒத்த ரோசா, அவ குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டா. தண்ணியா? ஓ, நான் கூட ஏதோ சாப்பிடுற ஐட்டம் ஆக்கும்னு நினைச்சேன். ஆமா, நீங்க ஏதோ படிச்சிருக்கேன் டிகிரி கிகிரி, நீங்க இது கூட தெரியல. சாப்பிட வரல பேசக்கூடாது, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க போவோம். ஆமாம்மா சீக்கிரம் சாப்பிட்டு போலாமா, பிள்ளைங்களாம் வந்து காத்து கிடக்குங்க. ஹலோ வர்கீஸ், சொல்லுப்பா. ஆமா சின்ன பொண்ணு இங்கே தான் இருக்கா. அப்படியா? சரிப்பா, இப்போ வந்துடுறோம். சரிப்பா. யாருக்கா? உங்க வீட்ல இருந்தா சின்ன பொண்ணு, உன் பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டாலாம். உன் மாமியார் நீ எங்கன்னு கேட்டு ஏசிட்டு இருக்காங்களா, அதனால நின்ன சீக்கிரம் வர சொல்லி சொல்றாப்புல. ஐயோ அவ்வளோதான் போல. சரி சீக்கிரம் சாப்பிட்டு போவோம். மடமடன் சாப்பிடுங்கம்மா, அப்புறம் ஏதாவது வம்பாயிர போகுது. ஏக்கா நான் வரலக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்க பொண்ணு, வர்கீஸ் முகத்தை பார்த்தா ஒன்னும் கோவமா இல்ல. வா நாங்க சொல்லி விட்டுட்டு போறோம். ஐயோ அக்கா, அவர் சொன்னா கேட்க மாட்டாருக்கா. கேட்க மாட்டானா? அப்புறம் எதுக்கு வந்த நீ? அதெல்லாம் ஒண்ணாகாது, வா நான் சொல்லி விடுறேன். எங்க மன்னிச்சுக்குங்க, ராணி அக்காவும் மாரி அக்காவும் தான் தோட்டத்துல வேலை செய்ய ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு போனாங்க. கோவப்படாதீங்கங்க. நீ சும்மா இரு தங்க பொண்ணு, வர்கீஸ் முகத்தை பாரு எவ்வளவு கோவமா இருக்காவன்னு. நீ சொல்லிட்டுலாம் வந்திருக்கணும், சொல்ல முக்கலாம எதுக்கு வந்த? ஏமா வள்ளி சும்மா இருமா, உன் வீட்டுக்கு நேரா அப்படியோ போடி. ஆமாப்பா வர்கீஸ், தப்பா நினைச்சுக்காத. தோட்டத்துல இன்னைக்கு நெல்லு மூட்டை ஏத்தியே ஆகணும், அதனால தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். தப்பா நினைச்சுக்காத வர்கீஸ், நான் வேணா அம்மா கிட்ட வந்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. எங்க இவ்வளோ நேரம் ஆளை காணமேன்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க, போங்கக்கா, நான் கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா என் மேல கோவம் இல்லையோ? இல்ல தங்க பொண்ணு, அம்மா தான் உனக்கு காணோம்னு தேடிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா போவோம், இல்லைன்னா அதுக்கும் ஏசிக்கிட்டு இருப்பாங்க. தங்க பொண்ணு சீக்கிரம் போ, இல்லனா அதுக்கு ஏதாவது சொல்ல போறாங்க. வர்கீஸ் தான் கோவம் இல்லல, போ. சரிக்கா மாரியக்கா, நாளைக்கு நான் வரேன். ராணியக்கா போயிட்டு வரேன். வள்ளிக்கா ஷில்பா போயிட்டு வரேன். சீலு, இவளுக்கு 2 இழுப்பு இழுப்பான்னு பார்க்கலான்னு இருந்தேனே, அதுக்குள்ள தப்பிச்சிட்டாளே. ஆமாக்கா, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எம்பிட்டு பாசமா கூட்டி போறா பாத்தீங்களா? வள்ளி, எங்க? எங்க தொலைஞ்சு போயிருந்த இவ்வளவு நேரம்? நான் உன்னை காணோன்னு ஊரே தேடிக்கிட்டு வரேன். பிள்ளை அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கு. உன்ன ஐயோ என்னங்க, வலிக்குதுங்க. ஐயோ தம்பி விடுப்பா, விடுங்கறேன்ல. ஐயோ கிருஷ்ணா விட்டுப்பா, வேண்டப்பா, விடுப்பா. ஐயோ மாமா விடுங்க. தம்பி கிருஷ்ணா தப்பா நினைச்சுக்காதப்பா, தோட்டத்துல வேலை செய்ய ஆள் இல்லைன்னு நாங்க தப்பா கூட்டிட்டு போனேன், தப்பா நினைச்சுக்காதப்பா. ஆமாப்பா, அவ வரலன்னு தான் சொன்னா, நான் தான் நேரத்திலே போயிட்டு வந்துடலான்னு கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டப்பா. அக்கா, கூட்டிட்டு போனதுல எந்த தப்பும் இல்லக்கா. போன் கையிலே வச்சுட்டு சுத்துறா இல்லக்கா. ஒரு போன் பண்ணி நான் இங்க போறேன் இங்க வாரேன்னு சொன்னா என்னக்கா ஆயிரப்போகுது? பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்து அம்மா அம்மான்னு கத்தி அழுதுகிட்டு கிடக்கு. கொஞ்சம் நான் என்ன ஏதுன்னு தெரியாம நானும் ஊரே சுத்திட்டு வாரேன்க்கா. இங்க வந்து பார்த்தா இங்க நின்று நியாயம் பேசிக்கிட்டு இருக்காக்கா. அப்போ ஒரு மனுஷனுக்கு கோபமா வராதா? நீங்களே சொல்லுங்க. தப்பு தப்பா தம்பி, ஏமா வள்ளி நீ தான் ஒரு ஃபோன் பண்ணி தம்பி கிட்ட சொல்லிருக்க கூடாதா? இல்லக்கா, வேலை செய்யறதுல நான் அப்படியே மறந்துட்டேன். சரி விடுப்பா, இந்த ஒரு வாட்டி எனக்காக விட்டுருப்பா. ஏக்கா, நீங்க சொல்றதால விடுறேன். ஏதோ உங்க கூட இருக்கான்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல இவ்வளவு அவ்வளவுதான். இன்னும் ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? போய் தொலை வீட்டுக்கு.
என்னம்மா நீயும் இங்கே நிக்கிற? என் தம்பி உன்னை ஒன்னும் கேட்கறது இல்லையா? நீயும் போ சீக்கிரம். ஆ சரி மாமா. சரி மாமாவா, சரி மாமா. ஏக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் இப்பவே எதுவும் கேட்கலன்னா இவ அடங்க மாட்டான், அதனால தான். சரிக்கா நான் போய் பிள்ளைய பாக்குறேன். வாரேக்கா வாரேக்கா. ஆ சரிப்பா போயிட்டு வா. நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா, போய் பிள்ளைய பாருங்க, சத்தம் கிட்ட போட்டுறாத. ஆ சரிக்கா வாரேன். அந்த ஒத்த ரசாக்கு அப்படித்தான் வேணும். நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். என்ன ஷில்பா நீ இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு, அப்புறம் உன் புருஷன் ஏதாவது சொல்ல போறான். சீக்கிரம் போமா.